2022 வருஷம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அரசு பொதுத் தேர்வில் கணிதத்தினுடைய 10ஆம் வகுப்பு கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட 2 மார்க்ஸில் செலக்ட் பண்ணி ஒரு 10 2 மார்க் மட்டும் ஈஸியானது மட்டும் இந்த பதிவில் போட்டிருக்கோம். பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஆர் என்ற உறவு x,yன்னு இருக்குது. x,yன்னு இருக்கும்போது ஒய்க்கான வேலைப்பாடு என்ன கொடுத்துருக்காங்க. ஒய் என்பது என்னென்னா எக்ஸோட 3 கூட்டணும். எக்ஸில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 0 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா இதனுடைய மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கேட்குறாங்க. எப்பயுமே ஒரு வரிசை ஜோடியாக கொடுத்துருக்கும் போது முன்னாடி இருக்கிறது மதிப்பகம், பின்னாடி கொடுக்கறது வீச்சகம். வீச்சகத்தினுடைய செயல்பாடு என்னென்னு கொடுத்துட்டாங்க. மதிப்பகத்தில் 3 கூட்டணுன்னு. அப்போ டைரெக்டாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம். மதிப்பகம் அவங்களே கொடுத்துருக்காங்க. மதிப்பகம்ன்றது எக்ஸு, அதாவது 0 1 2 3 4 5. அப்போ வீச்சகம் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வீச்சகம்ன்றது y = x + 3. ஒய்ன்றது எல்லாம் என்ன பண்ணணும், எக்ஸோட இங்கே இருக்கிற எல்லா எக்ஸ் கூடையும் 3 கூட்டணும். 0வோட 3 கூட்டுறோம் 3, 1ஓட 3 கூட்டுறோம் 4, 2ஓட 3 கூட்டுறோம் 5, 3ஓட 3 கூட்டுறோம் 6, 4ஓட 3 கூட்டுறோம் 7, 5ஓட 3 கூட்டுறோம் 8. அப்போ இங்கே கிடச்சிருக்கக்கூடிய எல்லாம் தான் வீச்சகம். அப்போ இந்த உறவினுடைய வீச்சகம் 3 4 5 6 7 8. கேள்வி, m மற்றும் n இயலெண்கள் ரெண்டுமே இயலெண்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எந்த mன் மதிப்புகளுக்கு 2n 5 mனுடைய மதிப்பு 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம கொடுத்துருக்கிறது 2n × 5 m. என்னும் இயலெண்கள் தான், எம்மும் இயலெண்கள் தான். முதல்ல இயலெண்கள்ன்றது என்னென்ன வரும், 1 2 3லேருந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதில் எந்த எண் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ 2க்கு இந்த 2n என்ன எடுத்துக்கிட்டாலும், எண்ணுக்கு எந்த இயலெண் எடுத்தாலும் 2னுடைய மடங்குகள் எல்லாமே இரட்டைப்படையில் தான் முடியும். அப்போ இந்த எம்முக்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ m = 1ன்னு நம்மளாம் எடுத்துக்கிறோம். 2n1 × 5n1, 2 × 5, 2 5 10. அப்போ 1ஆம் இலக்கம் 0ல் முடியுது. m அதாவது 5ல் முடியல. இப்போ mக்கு நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோம். அப்போ 2 அடுக்கு 1 5 அடுக்கு 2, 2 × 5 25, 25 2 50. அப்போ எந்த எண்ணாக இருந்தாலும் நமக்கு எப்படி தான் முடியுது, 0ன்னு தான் முடியுது. அப்போ எம்மும் என்னும் இயலெண்ணாக இருக்கும்போது எந்த எம்மின் மதிப்புகளுக்கும் 2n 5n என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ முடியுதா, முடியாது. 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது. முடியாது. x² + 8x + 12 ஒரு இருபடி கோவை கொடுத்துருக்காங்க. இதனுடைய பூஜ்ஜியங்களை கேட்குறாங்க. ஒரு இருபடி கோவையினுடைய பூஜ்ஜியங்கள் வேணும்னா அந்த இருபடி கோவையை நம்ம பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தணும். அப்போ இது இருபடித்தான சமன்பாடாக மாறிடுது. இந்த இருபடி சமன்பாட்டினுடைய நமக்கு பூஜ்ஜியங்கள் வேணும்னா இதை காரணிப்படுத்துகிறோம். காரணிப்படுத்தும் போது மேலே பெருக்கல் பலன், கீழே கூடுதல் இருக்கிறோம். முதல் x² அடுக்கு 2 இருக்கிறதுனுடைய கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கி பெருக்கல் பலன் எடுக்கிறோம். 12 12. அடுக்கு 1 இருக்கிறதுனுடைய கெழுவை கூடுதல்னு எடுக்கிறோம் 8. 6 2 12 +6 +2. இங்கே பயன்படுத்திருக்கக்கூடிய மாறி எக்ஸ், அதனால் /x. இப்போ இந்த இருபடித்தான சமன்பாடு 2 அடுக்கு 1 இருக்கக்கூடிய 2 காரணிகளாக கிடைச்சிருச்சு. அதாவது x + 6 x + 2. இந்த இருபடித்தான சமன்பாட்டை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தணும்னா இந்த 2 காரணிகளும் பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துகிறோம். = 0. இப்போ எக்ஸினுடைய மதிப்பு தான் நான் வேணும். +6 அந்த பக்கம் போனால் x = -6, x = -2. அப்போ -6 மற்றும் -2 என்பன தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டினுடைய பூஜ்ஜியங்கள். முக்கோணம் ABC, முக்கோணம் DEFன்னு 2 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் வடிவொத்த முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. இதில் முக்கோணம் ABCனுடைய ஒரு பக்கத்தை கொடுத்துருக்காங்க. BCனுடைய நீளம் கொடுத்துருக்காங்க 3 சென்டிமீட்டர். DEFல இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தினுடைய நீளம் கொடுத்துருக்காங்க. EFன்றது 4 சென்டிமீட்டர். இப்போ முதல் முக்கோணமான ABCயின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது முக்கோணமான DEFனுடைய பரப்பளவை கேட்குறாங்க. இப்போ முதல்ல இந்த பக்கம் முக்கோணம் ABC, அதில் கொடுத்துருக்கக்கூடிய அளவுகளை இங்கே எழுதிக்குவோம். இங்கே முக்கோணம் DEF. முதல்ல முக்கோணம் ஏபிசியில் இருக்கிறதுல பிசின்ற பக்கத்தினுடைய நீளம் 3 சென்டிமீட்டர், அதனுடைய பரப்பளவு
54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் இஎஃப் கொடுத்துருக்குறாங்க 4 சென்டிமீட்டர். இதனுடைய பரப்பளவு தான் கேட்குறாங்க. அப்போ இதனுடைய பக்கத்தினுக்கும் பரப்பளவுகளுக்குமான விகிதமும் இதனுடைய பக்கத்தினுடைய பரப்பளவுக்கான விகிதமும் சமம். என்ன காரணம்னா இந்த ரெண்டு முக்கோணமும் வடிவொத்த முக்கோணம்னு கொடுத்தனால. அப்போ இதனுடைய பக்கமான பிசி பை முக்கோணம் ஏபிசியின் பரப்பு சமம் இஎஃப்னுடைய நீளம் பை முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு. பிசியினுடைய நீளம் 3 பை இதனுடைய பரப்பளவு 54 சதுர அலகுகள் சதுர சென்டிமீட்டர். இதுக்கு 4 இதனுக்கு முக்கோணத்தினுடைய பரப்பளவு நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். முக்கோணத்தின் பரப்பு இப்போ இதுதான் வேணும். இதை தொகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ 3 பெருக்கல் முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு ஈக்குவல் டு 4 பெருக்கல் 54. இந்த 3 இந்த பக்கம் வகுத்தலாக எடுத்துகிட்டு வரோம். முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு ஈக்குவல் டு 4 பெருக்கல் 54 பை 3. 1 3 3 18 3 54. அப்போ 4 18 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு. அடுத்ததாக 2 நேர்கோடுகளுடைய சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நேர்கோடு ஒன்றுக்கொன்று இணைன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. இணைன்னு சொன்னாலே நமக்கு கண்டிப்பாக என்ன ஞாபகம் வரணும்? இணைனாலே 2 நேர்கோடுகளுடைய சாய்வுகள் சமம்னு ஞாபகம் வரணும். அப்போ இந்த 2 நேர்கோடுகளுக்கும் சாய்வுகளை கண்டுபிடிக்கிறோம். சாய்வுகளை கண்டுபிடிச்சிட்டு அந்த சாய்வும் சமமாக வருதான்னு செக் பண்ணுறோம். முதல் கோடு 3x + 4y = 7. இரண்டாவது நேர்கோடு 9x + 12y - 3 = 0ன்ற சமன்பாடு. சமன்பாடுகள் கொடுத்தாங்கன்னா சாய்வுக்கான ஃபார்முலா -a/b. m = -a/b. a என்பது x-இன் கெழு, b என்பது y-இன் கெழு. மைனஸ் a x-இன் கெழு 3, b y-இன் கெழு -3/4. முதல் நேர்கோட்டினுடைய சாய்வு -3/4ன்னு கிடச்சிருச்சு. இரண்டாவது நேர்கோட்டுக்கு போகிறோம். a என்பது x-இன் கெழு 9, b என்பது y-இன் கெழு 12. மூணாம் வாய்ப்பாட்டால் பொதுவாக அடிபடும். 3 9 4 12. அப்போ இதுக்கும் -3/4 வருது. இந்த 2 கோடுகளுக்குமான சாய்வுகளும் சமமாக வரனால சாய்வுகள் சமம் அப்படின்றனால கண்டிப்பாக இந்த 2 நேர்கோடுகளும் இணை கோடுகளாக இருக்கும். 2 நேர்கோடுகளுடைய சாய்வுகள் சமம்னா கண்டிப்பாக அந்த 2 கோடுகளும் ஒன்றுக்கொன்று இணையான நேர்கோடுகள். கேள்வி 1 கியூப் 2 கியூப் 3 கியூப்லேருந்து கே கியூப் வரைக்கும் கூடுதல் என்ன ஆகுதுன்னா 16900 கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதனுடைய கணங்களாக இல்லாமல் வெறும் மதிப்புகளாக இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல கொடுத்துருக்கிறது எழுதிக்கிறோம். 1 கியூபு 2 கியூபு 3 கியூப் எக்ஸட்ரா அப் டு கே கியூப்ன்றது 16900. இப்போ இதனுடைய கூடுதல் அதாவது கன எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னென்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே கடைசி எண் கேவாக இருக்கனால k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர்ன்றது 16900 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன? 1 + 2 + 3 + எக்ஸட்ரா அப் டு கே தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? k × k + 1/2. இப்போ k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர்ன்றது இதுன்னா இதனுடைய வர்க்க மூலம் எடுத்தோம்னா இதனுடைய மதிப்பு கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர்ன்றதுக்கு வர்க்க மூலம் எடுத்தோம்னா இது 2 கேன்சல் ஆகிடுமா? அதனால் என்ன பண்ணுறோம்? இதுக்கு வர்க்க மூலம் எடுக்கிறோம். ஏன்னா இதனுடைய மொத்த மதிப்பு 16900 அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ √16,900. இந்த 16900 எப்படி பிரிக்கிறோம்னா 169 × 100ன்னு பிரிச்சுக்கலாம். 13 13 169, 10 10 100. அப்போ 1 + 2 + 3 + எக்ஸட்ரா அப் டு k = 130. அடுத்த கேள்வி, ஏன்னு ஒரு அணியை கொடுத்துருக்குறாங்க. அணியில் 9 உறுப்புகள் இருக்குது. இந்த அணியினுடைய நிறை நிரல் மாற்று அணியை கேட்குறாங்க. நிறை நிரல் மாற்று அணின்றதை நம்ம டிரான்ஸ்போஸ்னு குறிப்பிடுவோம். டிரான்ஸ்போஸ் நிறை நிரல் மாற்று அணி என்றால் என்ன? ஒரு அணியினுடைய நிறைகளை நிரல்களாகவும் நிரல்களை நிறைகளாகவும் மாற்றுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ், அதாவது நிறை நிரல் மாற்று அணி. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த முதல் நிறையாக இருக்கிற R1 இதுதான் முதல் நிறை, இது ரெண்டாவது நிறை, இது மூணாவது நிறை. முதல் நிறையை முதல் நிரலாக எழுத போகிறோம். 5 4 2. இரண்டாவது நிறையை இரண்டாவது நிரலாக எழுதுகிறோம். 1 -7 9. மூணாவது நிறையை மூணாவது நிரலாக எழுதுகிறோம். 3 8 -2. இதுதான் நிறை நிரல் மாற்று அணி, அதாவது A டிரான்ஸ்போஸ்.
புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க. முதல் புள்ளி P -1.3, Qன்ற புள்ளி 6, -2, ஆறுன்ற புள்ளி -3,4. இந்த 3 புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் அமையுதுன்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்னா, 3 புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதனால் முக்கோணத்தை அமைக்கவே முடியாது. ஒரு புள்ளியாவது கோட்டிலேருந்து விலகி இருக்கணும். அப்போ தான் முக்கோணத்தை அமைக்க முடியும். இப்போ இந்த 3 புள்ளியும் முக்கோணத்தை அமைக்கலைன்னு சொல்லிட்டோம்னாலே கண்டிப்பாக இந்த 3 புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ முக்கோணத்தை அமைக்கிறது பற்றி நம்ம ஏன் சொல்கிறோன்னா, இந்த 3 புள்ளிகள் இருக்கனால முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். பரப்பளவுன்னு ஒரு இடம் ஒன்று கிடச்சிருச்சுன்னா அது முக்கோணம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பரப்பளவு கிடைக்கல, அதாவது இல்லை 0 சதுர அலகுகள்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அங்கே முக்கோணம் அமைக்கலை. அதனால் முக்கோணத்தின் பரப்பளவு நம்ம போடுறோம். முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா அரை x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 அரை. முதல் புள்ளியான -1 y1ன்றது 3, 6 -2, மூணாவது புள்ளி -3 4. முதல் புள்ளியை போடுறோம் -1 3. முதல்ல என்ன செய்கிறோம், மேலிருந்து கீழே பெருக்கிறோம். மேலிருந்து கீழே பெருக்கும்போது எந்த குறியும் மாற்றக்கூடாது, அப்படியே குறியை போடுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஓர் 1 1, 2 1 3, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, 6 நாங் 24, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 9. இப்போ அடுத்ததாக கீழேருந்து மேல் நோக்கி பெருக்கிறோம். கீழேருந்து மேல் நோக்கி பெருக்கும்போது என்ன குறி வருதோ அதனுடைய எதிர்குறியை போடணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, அதனால் நம்ம மைனஸ் போடுறோம். 6 3 18. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அதனால் நம்ம மைனஸ் போடுறோம். 3 2 6. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதனால் நம்ம இங்கே என்னென்னு மாற்றிக்கணும், ப்ளஸ்ன்னு மாற்றிக்கணும். ஓர் 1 1, 2 1 3, அப்போ 4 1 6, 1/2. ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டிகிட்டு மைனஸில் இருக்கிறதெல்லாம் கழிச்சிட்டே வருவோம். 24 3 27, 27 6 33. 33லேருந்து 9 கழிச்சோம்னா 24, 24லேருந்து 18 கழிச்சோம்னா 6, 6லேருந்து 6 கழிச்சோம்னா 0. 0வை அரையால் பெருக்கணும்னா 0 சதுர அலகுகள். இப்போ நம்ம 3 புள்ளியை எடுத்துக்கிட்டோம். இந்த 3 புள்ளியினுடைய முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா 0 சதுர அலகுகள் வருது. இப்போ அங்கே முக்கோணத்தினுடைய பரப்பளவே கிடைக்கல. பரப்பளவு கிடைக்கலன்னா இந்த 3 புள்ளிகளால் முக்கோணத்தை அமைக்க முடியாது. முக்கோணத்தை அமைக்க முடியலனாலே கண்டிப்பாக இந்த 3 புள்ளிகள் என்னவா இருக்குன்னு அர்த்தம், ஒரே நேர்கோட்டில் அமைகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஒரே நேர்கோட்டில் அமைகிறதுன்னு சொல்லி இந்த கணக்கை முடிச்சுக்கிறோம். 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. இது தரை, இது கோபுரம், இங்கே செங்குத்தாக இருக்குது கோபுரம். 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து, அப்போ இது கோபுரம், கோபுரத்தினுடைய உயரம் 10√3 மீட்டர் இருக்குது. கோபுரத்தின் அடியிலிருந்து, இதுதான் கோபுரத்தினுடைய அடி, அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவு, இங்கேருந்து 30 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி இருக்குது. அப்போ இதனுடைய நீளம் தொலைவு 30 மீட்டர். அடியிலிருந்து கோபுரத்தின் உச்சிக்கான, இதான் கோபுரத்தினுடைய உச்சி, இதான கோபுரம். அப்போ கோபுரத்தினுடைய உச்சிக்கான ஏற்ற கோணத்தை காண்க. இங்கே கோணம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கோணம் இருக்குது. இது ஒரு செங்கோண முக்கோணமாக அமையுமா? செங்கோண முக்கோணமாக அமையறதுனால செங்கோணத்தை தாங்காத பக்கமான, இப்போ நம்ம பேர் கொடுத்துக்கிறோம் ஏபிசின்னு. செங்கோணத்தை தாங்காத ஏசின்ற பக்கத்தை கர்ணமாக எடுக்கிறோம். இங்கே கோணம் பார்க்கறனால பக்கமே இருக்கிறனால இதை அடுத்துள்ள பக்கம்னு சொல்கிறோம். இதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறனால இதை எதிர்பக்கம்னு சொல்கிறோம். அப்போ இந்த 2 பக்கங்களுடைய அளவுகள் தான் கொடுத்துருக்கனால இதனுடைய விகிதமாக எடுத்துக்கிறோம். முக்கோணவியல் விகிதங்களில் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்ன்றது tan θ. முக்கோணவியல் விகிதம் நமக்கு தெரியும், அதனால் tan θன்னு எழுதிக்கிறோம். tan θ எதிர்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கிடைச்சிருக்குது, 10√3 மீட்டர். எதிர்பக்கம் 10√3, அடுத்துள்ள பக்கம் 30. 0க்கு 0 அடிச்சிட்டோம்னா √3/3. இப்போ இந்த 3ன்றதை 2 √3களுடைய பெருக்கல் பலனாக எழுத முடியும். அப்போ √3க்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறோம், √3 × √3ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு √3 கேன்சல் பண்ணிடுறோம், இங்கே 1 இருக்குமா? அப்போ tan θ = 1/√3. டேனுடைய அட்டவணையில் tan 0 டிகிரின்றது 0, tan 30 டிகிரின்றது 1/√3, tan 45 டிகிரின்றது 1, tan 60 டிகிரின்றது √3, tan 90 டிகிரின்றது வரையறுக்கப்படவில்லை. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது tan θ = 1/√3. அப்போ இதனுடைய கோணம் எவ்வளவா இருக்கணும், ஏற்ற கோணம் 30 டிகிரி.
கேள்வியில் எஃப் ஆனது ஆறிலிருந்து வரையறுக்கப்படும் ஒரு சார்புன்னு கொடுத்துட்டாங்க. அந்த சார்புக்கான செயல்பாட்டையும் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 3x - 2 அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருந்தா A, 4 1, Bயும் புள்ளிகளாக கிடைக்குது, அதாவது வரிசை ஜோடிகளாக கிடைக்குது. அப்படின்னா இதில் விடுபட்டிருக்கக்கூடிய இந்த ஏயின் மதிப்பையும் பியின் மதிப்பையும் கிடைக்கணும். எப்பயுமே கமாக்கு முன்னாடி இருக்கிறது மதிப்பகம், கமாக்கு பின்னாடி கிடைக்கக்கூடியது வீச்சகம். இந்த சார்பில் போட்டோம்னா கிடைக்கக்கூடிய விடை, அதாவது தீர்வு அப்படின்றது தான் வீச்சகமாக இருக்க போகுது. அப்போ இந்த முதல் கொடுத்துருக்கிறது A, 4 இந்த ஏன்றதை இந்த ஃபங்க்ஷனில் போடணும். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் = 3x - 2. இதில் ஏன்றது போட்டோம்னா என்ன ஆகிடும்? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 3ஆல் பெருக்கி 2 கழிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × x 3x ஆன மாதிரி 3 × a 3a ஆகிடும் -2. இங்கே ஏன்றது போட்டோம்னா என்ன ஆன்சர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன தீர்வு கிடைக்க போகுது? 4 கிடைக்க போகுது. அப்போ 3a - 2 = 4. -2 அந்தாண்டு எடுத்துகிட்டு போனோம்னா 3a = 4 + 2. 3ஏன்றது 6. 3 பொருள் 6 ரூபான்னா ஒரு பொருள் 2 ரூபா. இப்போ இந்த வரிசை ஜோடியை வச்சுக்கிட்டு ஏன்ற மதிப்பு கிடைச்ச மாதிரி இந்த வரிசை ஜோடி எடுத்துக்கிறோம். 1, B. இதை இந்த ஃபங்க்ஷனில் போடுறோம். அதே ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் சார்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x - 2. எப்பயுமே கமாக்கு முன்னாடி இருக்கிறது தான் உள்ளீடாக போக போகுது, கமாக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு வெளியீடாக நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்வு. அப்போ இதில் என்ன போடுறோம்? எஃப் ஆஃப் 1ன்னு போடுறோம். என்ன இருக்குதோ அதை 3ஆல் பெருக்கி 2 கழிக்கிறோம். 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 2 கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்வு தான் பி. 3 2 கழிச்சோம்னா நமக்கு பி கிடைக்கும். 3 2 கழிச்சோம்னா 1, அதாவது பி. பியின் மதிப்பு 1.